உங்க விஜய் நான் வரேன். தள்ளி நின்ற மடக்கூதி சினிமால இருக்கிற வரைக்கும் ரஜினி வேஷம் போட்டுட்டு இப்போ அரசியலுக்கு வந்த உடனே எம்ஜிஆர் காலனக்க வந்துட்டா. உன்னை சுத்தி இருக்கிற தற்கொலை கூட்டம் மட்டும் இல்லனா நீ வெறும் டம்மினா மடக்கூதி. அடிவங்க எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உடம்புல வலி கைகால் குடைச்சல் பித்தம் கபம் அஜீரணம் பிடிப்பு முதுகு பிடிப்பு மார்பு சளி கெண்டக்கால் சனியை கணத்தை விட்டு போகல இப்படி எல்லா பிரச்சனையும் நம்ம மருந்து இருக்கு. சட்டசபைக்கு போவாரா சீமான் ஆட்சியை பிடிப்பாரா? சீமான் பேசுவது சரிதான், கொள்கை சரிதான், அதிகாரத்துக்கு வருவாரா? அவன் வருவாரா? Your comments have made the Edapadi K. Paliswamy angry. என்ன சொன்னீங்க அப்படி? மாமா நாய் நரி நண்டு தூசு தும்பட்ட எல்லாரும் வாங்க வந்து இந்த கதையை கேளுங்க வாங்க. ஃபிளாஷ்பேக். உதயநிதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்னை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார். மோடியின் முரட்டு பக்தன் எடப்பாடியா கண்டுபிடிச்சிருக்க. என்ன சொல்றாரு? நான் சொல்லிட்டேன் அவரை முரட்டு தொண்டர் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. உண்மையா சொல்றமா, நான் அவரை முரட்டு தொண்டர்னு சொல்லவே இல்லை. நான் அவர் என்ன தெரியுமா சொன்னேன்? அவர் ஒரு 1ஆம் நம்பர் முரட்டு அடிமைன்னு சொன்னேன். உண்மையா சொல்றமா, நான் அவரை முரட்டு தொண்டர்னு சொல்லவே இல்லை. நான் அவர் என்ன தெரியுமா சொன்னேன்? அவர் ஒரு 1ஆம் நம்பர் முரட்டு அடிமைன்னு சொன்னேன். இங்க பெண்கள் நல்லா பாதுகாப்பு, அண்ணனுங்க எல்லாருமே எல்லா அண்ணனுங்களும் எங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க. யாருன்னா சொன்னா நாங்க இங்கதானே நின்னோம், எங்க பின்னாடி 50 60 70 2000 பேர் நின்னாங்க. 2000 பேர் அண்ணனுங்க நின்னாங்க. எல்லாருமே எங்களுக்கு பாதுகாப்பா நின்னாங்க. நல்லா கண்டிப்பா சத்தியமா எங்க அண்ணனுங்க நல்லபடியா நல்லா பாத்துக்கிட்டாங்க. கேட்டுக்க. மேலதான் நிக்க போறாரு, கீழே நிக்க போல, மேலதான் நின்னு பேச போறாரு. வாய வச்சிருவேன். உங்களுக்காக நீதி கேட்க வந்த எனக்கும் சேர்த்துதான் நீதி வேண்டும். നീതിയുമില്ല ഒരു കൂതിയുമില്ല എന്ന எலெக்ஷன் கமிஷன், தமிழக காவல்துறை, தமிழக முதலமைச்சர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆஹா, ஏதோ சதி நடக்குதே. தாவேகா நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் இந்த குண்டு வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? குண்டு வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. குண்டு வைத்து மக்களை கொன்றுவிட்டு அந்த பழியை தூக்கி திமுக அரசு மீது, ஸ்டாலின் அவர்கள் மீது போடுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. டபுள் டக்க நாராயணா, பல்லே ஆலியா நீ. நான் தாவேகா தொண்டர்களை நான் எச்சரிக்கை உணர்வோட எச்சரிக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க நல்லா இருக்கணும். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல் நான் தான். என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே. சினிமாவை பாருங்கம்மா, சினிமாதான் வாழ்க்கை நினைச்சு பைத்தியமா அலையாதீங்க. உங்க மாதிரி சம்பந்தம் இல்லாதவனுக்கெல்லாம் ஜெய போடுற கூட்டம் ஊருக்கு ஊரு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நடிக்கிறத விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கலாமா, நாட்டை பிடிக்கலாமா, மந்திரி ஆகலாமான்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்னைக்கு திருந்துறீங்களோ அன்னைக்கு தாயா இந்த நாடே உருப்படும். அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மனம் நானும் அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ, அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ. இருக்கட்டுமா பொம்பளைங்க, முதல்ல நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா? புருஷன் முக்கியம் இல்ல, புள்ள குட்டி முக்கியம் இல்லன்னு சொல்லிட்டு வீட்டுல எது இருக்கோ இல்லையோ ஏன்னா ஒரு சினிமா பார்த்தா போதும்னு நினைக்கிறீங்களே, அப்புறம் வீடு எப்படிமா உருப்படும்? விஜயண்ணா, திருச்சியில நிக்கிறீங்க, திருச்சியில பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே தான். இதே திருச்சியை சேர்ந்த பையன் ஒருத்தன் உங்க வண்டிக்கு பின்னாடி ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழந்தா ஞாபகம் இருக்கா? அந்த பையனோட வீட்டுக்கு போய் கூட உங்களால பார்க்க முடியாதா? நிறுத்துங்கடா, எதுக்காக அந்த ஆளை கொல்லணும்? ஐயா, இந்த ஆளு நல்ல வேணும் நம்பி எங்க வாழ்க்கையே பாழா போச்சுங்க. எங்க அப்பா அம்மா பேச்சோட கேட்ட இல்லைங்க, ஆனா இந்த ஆளு நாங்க தெய்வமா மதிச்சாங்க. அவரால் உங்க அப்பா அம்மா பேச்ச கேட்க வேணாம்னு சொன்னாரு, அவரால் உங்களை ரசிகர் மன்ற வைக்க சொன்னாரு. நீங்க கொழுப்படுத்து போய் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும்
தோரணம் கட்டி ஆளு கட் அவுட் வச்சு கற்பூரம் கட்டி தேங்காய் உடைச்சிட்டு இப்ப அவரை குத்தஞ்சமா எப்படிடா? அதாவது யார் வீட்டு வளகாப்பு, நடிகை வீட்டுல ஃபங்க்ஷனு, கல்யாணம், காது குத்துன்னு போத்துறது இல்ல. திருச்சிக்கு போன நீங்க அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு மோசமான கேவலமான ஆளா நடந்துக்கிறீங்க? பணம் புகழ் இருக்கிறவங்க வீட்டுக்கு மட்டும் தான் போவீங்களா? உங்களை பார்க்க இறந்த ஒரு ஏழை பையன் வீட்டுக்கு போக மாட்டீங்களா? நீங்க இருக்கிறவனுக்கு தலைவனா நீ? தலைவனா நீ? சட்டை போட்ட நல்லவனா நீ? கெட்டப் நல்லா இருக்கிறது முக்கியம் இல்ல, கேரக்டர் நல்லா இருக்கணும். 2 3 கூட்டினா எத்தனை? 5ன்றது யார் பேர் தெரியுமா? VIJAY. முஞ்சிதா? உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. இந்த வருஷம் என்னது? 2026ல 2 இருக்குது. அதுல ஒரு 0 இருக்குது, ஒரு 6 இருக்குது. 22 0 6 அப்படி பிரிச்சுனா தளபதியோட பிறந்த நாள். எப்படி நம்ம பிளான் இது எல்லாமே தளபதிக்கான ஆண்டு. தளபதி தான் முதல்வர், தளபதி தான் சிஎம். இத மாத்த எந்த கொம்பனாலும் முடியாது. உங்க பிறந்த நாள் எப்பன்னு உங்களுக்கு தெரியுமாடா? ஒரு நடிகனோட பிறந்த நாளை வருஷம் தவறாம கொண்டாடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெட்கமா இல்ல? எங்க தலைவர் இன்னைக்கு இளமையா இருக்கிறாரு அப்படின்னா திமிங்கல பால் குடிச்சிருக்காரு. அந்த ரகசியத்தை எங்க இருந்து யாரு கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சொன்னது? எங்க புசி ஐயா. உங்களை தவிர்த்து சினிமா நியூஸ் கிடையாது, இனிமே உங்களை தவிர்த்து அரசியல் நியூஸ் கிடையாது. திமிங்கல பாலா? ஆமா, அதை குடிச்சா வயசு கம்மியா இருப்பாங்களா? என்று இளமை. மார்க்கண்டேன்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்றும் 16. ஆவின் பாலே 20 ரூபா 22 ரூபா விற்கிறாங்க. திமிங்கல பால் 1 லிட்டர் எவ்வளவு தெரியுமா? சாதாரண எல்லாம் வாங்கி குடிக்க முடியாது. ஆமா, அதோட ரேட்டு வேற லெவல். அதை போய் ஆதவர்ஜுனா தான் கறந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்காக தான் அவர் கட்சியில வச்சிருக்காங்க. அதை போய் ஆதவர்ஜுனா தான் கறந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்காக தான் அவர் கட்சியில வச்சிருக்காங்க. ஆனா உன்னோட இந்த உலகத்துல சல்லடை போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதுடா. நன்றி. இந்த ஒரு தகுதி போதும்டா, சாகுற வரைக்கும் நீ இந்த வேலை செய்யறது. உன்னோட ஓட்டு? என்னோட ஓட்டு டிவி கேட்கும். நீங்க டிவி கேட்க மறக்காம ஓட்டு போட்டு. என்ன படிக்கிறேன்னு சொல்லிட்டு போ. நான் 10th படிக்கிறேன். கண்டிப்பா என் ஓட்டு டிவி கேட்கும். ஓகே தம்பி. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், நீங்க எல்லாம் பைத்தியமா? படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு என்னப்பா? 15 வயதில் நான் படித்தது இன்ஜினியரிங் அல்ல. 15 வயதில் நான் படித்தது இன்ஜினியரிங் அல்ல. ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். ஒவ்வொரு வீடா மக்களோட போகும்போது வெளியே நின்னு மக்கள் சிரிச்சு வரவேற்கிறாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம். அக்கா விடுதலை சிறுத்தை, விடுதலை சிறுத்தை, அக்கா விடுதலை சிறுத்தை, விடுதலை சிறுத்தை. சார் இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. எவராலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த இயலாது. ஆனாலும் தாங்கி கொள்ளும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க, டெல் மீ. ஏனென்று சொன்னால் வீழ்த்தர சக்தி புரட்சி தலைவர் அவர்கள், புரட்சி தலைவர் அம்மா மட்டும்தான் இருக்கிறதே தவிர மற்றவர்களுக்கு இல்லை. போதுமா? அவமானப்பட்டது போதுமா? எவ்வளவு மண்டகளா? சத்தம் போடாதீங்க. ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. பிள்ளைங்க பரீட்சை எழுதணும்ல. இன்னும் எதுக்கு போய் அருவாக்குறவா நடத்திட்டு இருக்க? விடுறா. சரி நான் வேணா உன்னை சார் கேக்குறப்பா. அது சத்தம் போடாதீங்க. ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. பிள்ளைங்க பரீட்சை எழுதணும்ல. பி கேர்ஃபுல் மேன். ஒரே ஒரு क्वेश्चन சார். என்ன? பேர் என்ன சார்? திகில் பாண்டி. தொழிலதிபர் சூரிய பிரகாஷ் சூரிய மச்சான் தானே நீங்க? ஆமா. எந்த சம்பவத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க? அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். நோ சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்கு கொண்டாந்து வாய்க்குள்ள வரீடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வ நீ? யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணு கிடையாது, போய் சொல்லுங்களா. உங்க அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு வெறும் 27 தொகுதி தான் ஒதுக்கி இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இதுக்கு பேர் தான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். எடப்பாடியோட ஆளுமைக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. எல்லா கட்சிக்கும் சமமான ஒரு மரியாதை அண்ணன் எடப்பாடியார் கொடுத்திருக்காரு. ஆரம்பத்துல இருந்து அதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. நியாயமான தொகுதி பங்கீடு நடந்திருக்கு. எல்லாருடைய ஒரு ஒற்றுமையும் எல்லாருடைய புரிதலும் எல்லாருடைய ஒப்புதலோடு தான் நடந்திருக்கு.
இப்படிப்பட்ட பேச்சுகள் வந்து எதிர்கட்சிக்காரங்களுக்கு வந்து வேறவே பேச்சை கிடைக்காதனால இந்த மாதிரி ரொம்ப சில்லியான வார்த்தைகள் சொல்றாங்க. யார் கண்ட்ரோல்லயும் எங்க தலைவர் இல்லங்கிறதுக்கு இதுதான் சாம்பிள். பாஜகவுக்கு கம்மியான தொகுதி ஒதுக்கி யார் கூட்டணிக்கு தலைமைன்னு காமிச்சிட்டாரு எங்க எடப்பாடி. என்ன ஜி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? அரே முட்டாள், நான் வேணும்னே தான் கம்மியான தொகுதிக்கு ஒத்துக்கிட்டேன். எப்படியும் இந்த தடவை நம்ம கூட்டணி படுதோல்வி அடைஞ்சிரும். நாம அதிக தொகுதி வாங்கி தோத்தா நம்மளால தான் தோத்தோம்னு நம்ம மேல பழி போட்டுருவாங்க. அதனாலதான் கம்மி தொகுதி. இந்த எலெக்ஷன்ல படுதோல்வி அடையட்டும். எடப்பாடிக்கு கட்சி நடத்த தெரியலன்னு சொல்லி அடுத்த எலெக்ஷன்ல நம்ம தலைமைக்கு கீழே அதிமுக வர வைப்போம். எடப்பாடியோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் இல்லடா, இது இந்த அமித்ஷாவோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். தேவையில்லாம அதுக்கிட்ட ஏதோ வாயை கொடுத்து மாட்டி விட்டுறாரா? ஏற்கனவே பட்ட காய ஆறல. விசில் அடிக்க ரெடியா? அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்களா? டேய் டேய். ஏ மூளை கடப்பற. கொண்டப்பல. ஏ மக்கடா. மக்கடா மக்கடா டேய். ஒண்ணாடா. போடா அப்படி போடா. எதுக்கு இப்ப அங்க இங்க சுத்திக்கிட்டு நம்ம ஊருக்கே வருவோம், நம்ம திருச்சிக்கே வருவோம். கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கத்தரிப்பு வச்சு சொன்னாங்க. புடிச்சு காலை ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி அமுக்கும்பா. ஓ அது எட்டடுக்கு மாடி கட்டி கட்டிடத்தை கட்டிவிட்டு எட்டடிக்குள் வந்து படுத்தான். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல நான் தான் என்று. பெண்ணே மதே பெண்ணே மதே வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டீங்க. நான் எங்கடா வந்தேன்? நீதான்டா என்ன கூட்டின்னு வந்த. ஐயோ மதி, இங்க என்ன நடக்குது தெரியுமா? பயங்கரமான கேம் நடக்குது மதி. இந்த கைப்புள்ள களத்துல இறங்கிட்டா மிஸ் ஆகுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.